அதான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் அவனும் அப்படியே இருப்பான்? பொண்ணு யாரு? இதோ நிரஞ்சனா தான், கோவில்ல பார்த்தல. ஹாய். கல்யாணம் முடியட்டும், உன்னை இந்த வீட்டு பக்கமே வர முடியாத அளவுக்கு பண்றேன். பீம்பாய்க்கு ஓகேவா? பிரச்சனை பண்றானில. கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்க கிளம்புறோம். ஆனா அவன் மட்டும் வரவே மாட்டேன்னு ரூம்லயே உட்கார்ந்துருக்கான். அவர் வைஃப் அவர் ரொம்ப லவ் பண்றாரு. அது அவளும் புரிஞ்சுக்கணும்ல நிலா. அவ வேண்டவே வேண்டான்னு ஒரு முடிவோடு இருக்கா. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். அவ மனசு மாறதாவே தெரியல. அதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். நீயே சொல்லு, ஒரு அம்மாவா பையன் தன்னோட வாழ்க்கைய தொலைச்சிட்டு வீட்ல இருக்கிறத பார்த்தா என்னால நிம்மதியா இருக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் பீம்பாய்க்கும் கஷ்டமா இருக்கும்ல. அதுக்கு என்னமா பண்றது நிலா? இனி அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம நம்ம வழிய பார்த்துட்டு போறது தானே நல்லது. உனக்கு புரியுது, அவருக்கு புரிய மாட்டேங்குதே. பாவம் பீம்பாய். நிலா, நீ பீம்பாயோட அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க. யாரு சொன்னாலும் சஞ்சய் கேட்க மாட்டேங்கிறான். அவனையும் எப்படியாவது கடைக்கு கூட்டிட்டு போகணும். நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். நீ போய் பீம்பாய் கிட்ட பேசுறியா? நான் கூட்டிட்டு வரேன். சரி. பீம்பாய், பீம்பாய். என்னத்த நீங்க போய் சத்தம் போட்டா சஞ்சய் கீழே வர போறாரு. அதுக்கு இந்த குழந்தைய போய் அனுப்பி வைக்கணுமா? இல்லத்த, அவர் கேட்கலன்னா பாவம் பாப்பா ஃபீல் பண்ணும்ல, அதனாலதான் சொன்னேன். கண்டிப்பா அவன் கேட்பான். ஏய், நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. சொல்லுகிட்ட. ஏய் பீம்பாய், ஏய் நிலா, உள்ள வரலாமா? வா. வா நிலா, உட்காரு. என்னாச்சு பீம்பாய்? என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நிலா. ஒரு பக்கம் அவ, இன்னொரு பக்கம் என் அம்மா, என் குடும்பம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் கோவமா? நிலா கேக்குறேன்ல, சொல்லுங்க பீம்பாய். எனக்கு எதுவுமே பிடிக்கல நிலா. எதுமேனா? அவ இல்லாம லைஃபே எம்டியா இருக்கு. எப்ப திரும்ப அந்த வாழ்க்கை கிடைக்குங்கிற ஏக்கமே எனக்கு கொள்ளுது. இந்த வீட்டுல எல்லாத்துலயும் அவதான் இருக்கா. எதை பார்த்தாலும் அவன் ஞாபகமா இருக்கா. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க, நீங்க இப்படி கோவப்பட்டா அவங்க வந்துருவாங்களா? அதுக்கு என்ன பண்ணணுமோ
அதை நாம தான் பண்ணணும். அதை அவங்க பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. உனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு துணி எடுக்க நான் வரணுமா? உங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? வேண்டாம். அவ இருந்த இடத்துல என்னால இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்க முடியாது. ஆனா அவங்க உங்களை மறந்துட்டாங்களே. அவ என்ன மறக்கல நிலா, அவளால என்ன மறக்கவும் முடியாது. ஆனா அவ அப்படி சொல்றா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவ வருவா, நாங்க சேருவோம். ஆனா ரொம்ப நாள் ஆகுதே. சரி விடுங்க, அவங்க மனசு மாறல, அதான் உங்க அம்மா ஃபீல் பண்றாங்க. இப்ப நான் அதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நீங்க இப்படி கோவப்பட்டா திரும்பவும் பழைய மாதிரி தப்பான முடிவுக்கு தான் போவீங்க. அது நடக்கவே கூடாது. ஒரு ஐடியா பண்ணலாமா? இத பண்ணா யாருக்குமே கஷ்டம் இருக்காது. உங்க வைஃபும் உங்களை தேடி வர சான்ஸ் இருக்கு. என்ன? நீங்க சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. நான் அப்படி பண்ணா அது ஏதோ சொல்லுவாங்களே. பொசசிவ். அது அது வந்து அவங்களே இறங்கி வருவாங்கல்ல. இதுவும் நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த ஐடியா ரிவர்ஸ் ஆகி போடா அப்படின்னு விட்டு போயிட்டா? பாசிட்டிவா யோசிப்போம் பீம்பாய். நிலா சொன்னா சரியா இருக்கும்ல. அவ மனசு மாறுதோ இல்லையோ, நீ பேசுறதை கேட்க ஆறுதலா இருக்கு. நம்புவோம். நீங்க இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க பீம்பாய், எல்லாம் நடக்கும். இப்ப போய் கிளம்பி வாங்க, உங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி, வேகமா கிளம்புங்க. ஓகே, 10 minutes. ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நிலா, பீம்போ எங்க? பாத்ரூம்ல. பாத்ரூம்கா? சக்சஸா? சக்சஸ். ஏ செல்ல குட்டி. என் மகனுக்கு நல்லது நடக்கணும். அது வரைக்கும் நீ அவன் கூடவே இருக்கணும் நிலா. சரி பீமம்மா, பீம்பாய் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி, நான் கீழே போறேன். அவன் ரெடியான உடனே 2 பேரும் கீழே வந்துருங்க. ஓகே பீமம்மா. தங்கம்.
இங்க என்ன பண்ற? இல்ல பீம்பாய் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னாரு, அதான் வெயிட் பண்றேன். அதுக்கு யாருமே இல்லாதப்போ இந்த மாதிரி பொருள் எல்லாம் எடுத்து பாப்பாங்களா? அடுத்தவங்க ரூம்ல உள்ள பொருளை பெர்மிஷன் இல்லாம எடுக்க கூடாதுன்னு உனக்கு அதெல்லாம் தெரியாதா? உங்க அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? என் அம்மா ஒன்றும் அப்படி சொல்லல. போட்டோ போயிட்டு கீழே இருந்துச்சு, அதான் எடுத்தேன். இது யாரோ ரூம் இல்ல, என் பீம்பாய் ரூம். நான் எதை எடுத்தாலும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. உங்க ரூம்ல இருக்க பொருள் எடுத்த மாதிரி இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்னதான் உன் ஃப்ரெண்டு ரூமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. கேப்போ, அவர் குளிச்சுட்டு வருவாரு. என்னையா ரூமை விட்டு போக சொல்றீங்க? உங்களுக்கு இருக்கு. போன்னு சொன்னல. அவ அம்மா திமிர் அப்படியே இருக்கு. நல்ல வேலை இத அவ பார்க்கல. ஐயோ, இந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள ஐயோ, இந்த குட்டிச்சத்தம் கிட்ட எப்படி தப்பிக்க போறனோ? ஐயோ கடவுளே, எப்பயாவது இந்த கல்யாணத்தை எந்த தடங்களும் இல்லாம நடத்தி வச்சு என் ஆசையை நிறைவேத்துற உன் கோவிலுக்கு வந்து 108 தேங்காய் உடைக்கிறேன். இவ இப்பவே இந்த போடு போடுறாளே. சஞ்சய் மட்டும் அவ அப்பாங்கிறது தெரிஞ்சா ஐயோ என்னென்ன பண்ணுவா? அவ்வளவுதான். இவ ஒருத்தி போதும் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு. எல்லா போட்டோவையும் எடுத்ததுக்கு அப்புறம் இதை மறைச்சு வச்சிருக்கான். இனி இந்த போட்டோவை யார் பாக்குறா? நானும் பாக்குறேன். அக்கா, என்னாச்சு? ஐயோ, இவ வேற கேக்குறாளே. சஞ்சய்க்கும் வித்யாவுக்கும் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா எப்படியும் இவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. அப்புறம் நம்ம கனவு தான் கெட்டு போகும். அக்கா, ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? ஆ? நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. நான் ஏன்டா யோசிக்க போறேன்? எல்லாம் உனக்கும் சஞ்சய்க்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி தான். எல்லாமே கரெக்டா நடக்கணும், நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும், அந்த யோசனை தான், வேற எதுவும் இல்ல. அக்கா, அதெல்லாம் கரெக்டா நடந்துரும்க்கா. இந்த நிரஞ்சனா மனசு வச்சதுக்கு அப்புறம் நடக்காம இருக்குமா என்ன? தங்கையுடையால் படை கஞ்சால். கரெக்டா சொன்னக்கா. ஆமா, சஞ்சய் பார்க்க போனியே, என்ன சொன்ன அவன்? ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி ஃபேஸ் டல் ஆகுது? பின் என்னக்கா, அவன் என்ன ஐ லவ் யூ நான் சொல்ல போறான்? அவனே பெரும் சோகத்துல இருக்கான். இப்போ நம்ம என்ன பேசினாலும் அவனுக்கு புரியாது. அவன் ஒய்ஃப பிரிஞ்ச சோகத்துல அவன் வாடிக்கிட்டு இருக்கான், தேவதாஸ் மாதிரி. நீ அவன் உண்மையாவே தேவதாசா இருந்தப்ப பாத்திருக்கணும். இப்ப ஏதோ பரவாயில்ல. ஏங்கா, அதுக்கும் அந்த நிலா பொண்ணுதான் காரணமா? ஆமா. அதனால என்ன, கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் உன் சொல்தான். சஞ்சய்க்கு அவன் ஒய்ஃப் இடத்துல வச்சு என்ன பாக்குறது கஷ்டமா இருக்குக்கா. அதுக்காக நான் அவனை விட்டு கொடுக்கணுமா என்ன? அவன் ஏன் கூட தான் வாழ்ந்தாகணும், அதான் அவன் விதி. நான் ஒன்னும் அவன் மேல ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லல. அவன் சொத்து, அவன் ஆஸ்தி, அவன் அதிகாரம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும். வித்யா இருந்த இடத்துல நான் இருக்கணும், மொத்த இன்ஸ்டிடியூட்டையும் கட்டி ஆளணும், அதிகாரம் பண்ணணும். ஏய், உன் அக்கா நான் இருக்கேன்டி. 2 பேரும் சேர்ந்துதான்க்கா. அதுக்கப்புறம் தான் எனக்கு சஞ்சய் எல்லாம். முதல்ல தாலி என் கழுத்துல ஏறட்டும், அதுக்கப்புறம் நான் அவனை எப்படி என் வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும், அது போதும். என் தங்கச்சின்னா சும்மாவா? இந்த சொத்து நமக்கு கிடைக்க போறதுக்கு காரணமே இதை அனுபவிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிறதுனாலதான்.
அவ மேல இருக்கிற கோவத்துல அத்தை நம்ம பக்கம் இருக்காங்க. அதை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு சஞ்சய கவுக்கணும். ஏன்னா 2 பசங்களுக்கும் அவங்க அம்மா வேதா சொல்றதுதான் வேத வாக்கு. கிழிச்ச கொட்டு தாண்ட மாட்டாங்க. அதனால நம்ம தைரியமா இருக்கலாம். சஞ்சய்க்கு மட்டும் நீ அவளை பத்தின எண்ணத்தை மாத்தக்கூடாது. அத்தைக்கும் சேர்த்து மாத்தணும். அவங்க ஒண்ணு அவ இடத்துல வச்சு பார்க்கணும். அவளை விட நீதான் அந்த குடும்பத்துக்கு கரெக்ட்னு அவங்களே சொல்லணும். அது மட்டும் நடந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம்தான். அக்கா, இனி இந்த குடும்பம் நமக்கு தான். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. சரி, நீ வா போலாம். ஐயோ, இவ நம்ம பேசினது கேட்டிருப்பாளா? ஆண்டி, பாத்ரூம் எங்க இருக்கு? அது தெரியாம நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இதோ இது ஏ ரூம் தான். நீ இங்கே யூஸ் பண்ணிக்கோ. என்னக்கா, நம்ம பேசினத அவ கேட்டிருப்பாளா? சச்சே, இல்லடி. அவ பேசுறத பார்த்தா அப்படிலாம் தெரியல. கேட்டிருக்க மாட்டா. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வாண்டுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு. சரி வா, நம்ம போலாம். சார், இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இவ்ளோ பிளான் போடுறாங்களா? இந்த நிலா இருக்கும்போது இதெல்லாம் நடக்குமா? நீ பீம்பாய்க்கோ அவர் குடும்பத்துக்கும் நான் எந்த கெட்டதும் நடக்க விட மாட்டேன். இந்த கல்யாணம் என்ன மீறி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். நிலா 5 minutes கிளம்பிடலாம். என்ன என் நிலா ஏதோ தீவிர யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. பீம்பாய், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயம்? நிலா, என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்புறம் என்ன சொல்லு. பீம்பாய், இந்த கல்யாணமே உங்களுக்கு வேணாம். அதைத்தானே நானும் சொல்றேன். இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். இங்க இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. யாருக்குமே புரியாது. ஏன்னா அவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சு உங்களை கல்யாணம் படிக்க பாக்குறாங்க. யாரு? அதான் அந்த பலூன் கொடுத்த ஆண்டி. பலூன்? யாரு, நிரஞ்சனாவா? அவங்கதான். அவங்க உங்க அண்ணி இருக்காங்கல்ல? ஆமா, அவளோட அக்கா. அவங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசினதை நான் கேட்டேன். சீக்கிரட்டா என்ன பேசிக்கிட்டாங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடந்துட்டா இந்த மொத்த சொத்துக்கும் அவங்க தான் ராணியா. சஞ்சய் மேல எனக்கு விருப்பம்லாம் இல்ல, நான் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்றேன்னு சொல்றாங்க. உங்க அம்மாவையும் ஏமாத்துறதுக்கு பிளான் பண்றாங்க. அவங்க நல்லவங்களே இல்ல. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இப்பவே நான் அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். இருங்க, வேணாம். என்ன? பீம்பாய், கோவப்படாதீங்க. கோவப்படாம எப்படி? அவங்களுக்காக இப்ப நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் என் வாழ்க்கையில விளையாடணும்னு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்க பேசுறத கேட்கும்போது
அவங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல பீம்பாய். இது ரொம்ப நாளா பிளான் பண்ற மாதிரி தெரியுது. நீங்க நான் சொல்றது கேப்பீங்களா? என்ன பண்ணணும்னு சொல்லு. நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோங்க. நமக்கு தெரியும்ன்றது அவங்களுக்கு தெரிய வேணாம். அவங்கள மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை பிளான் பண்ணி நிறுத்திடலாம். சரி. நீங்க கல்யாணத்துல விருப்பம் இருக்கிற மாதிரியே காட்டிக்கோங்க. அவங்க சொல்ற எல்லாத்தையும் செய்யுங்க. நீ என்கிட்ட சொல்லிட்டல, இனிமே பாரு, அவங்களே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி துண்டை காணும் துணியை காணும் ஓட வைக்கிறேன் பாரு. ஓகே? எஸ். சரி, வா போலாம்.